அதுதாங்க எனக்கே டவுட்டா இருக்கு. எப்பா நாய வச்சு எப்படிப்பா இவ்ளோ எமோஷன்லாம் கனெக்ட் பண்ணீங்கன்ட்டு. ஏன்னா அந்த நாய் அழுவுது, சிரிக்குது, அப்படியே பரிதாபமா படுத்துட்டுலாம் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஏன்னா மனுஷங்கள வச்சு வேலை வாங்க முடியாது. நாய வச்சு ரொம்ப சூப்பரா வேலை வாங்கியிருக்காங்க. இல்ல அந்த இடத்துல இதுவரைக்கும் நான் பார்க்காத விஷயம்னா, அந்த நாய் வந்து அது பேசுறதெல்லாம் வந்து புதுசா ஒரு ஏஐ மூலியமா நம்மளுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்றாங்க. அது நல்லா இருக்கு அது. மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குங்க. நடுவுல ஒரு 2, 3 இடத்துல எல்லாம் டயலாக் இருக்கு. அதுல ஸ்ட்ராங்கா இருக்க எனக்கு தெரிஞ்ச டயலாக்னா, நான் எப்பல்லாம் பேனிக் ஆவேனோ அப்பல்லாம் லைட்டா டானிக் போடுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாரி 2, 3 டயலாக்ஸ்லாம் நல்லா இருக்கு. காமெடி ட்ரை பண்ணியிருக்காங்க. காமெடி அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. பட் நல்லா இருக்கு. அதுதான் சொன்னேனே, குடிச்சிட்டு யாரும் வண்டி ஓட்டக்கூடாது. இந்த மாரி டெத் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம ஆளுங்க அதை யாருமே கணக்குல வச்சுக்க மாட்டாங்க. நாளைக்கு கலெக்ஷன் எவ்வளோ வருது? தீபாவளி அன்று இவ்ளோ கலெக்ஷன் ஆச்சு அப்படின்ட்டு ஹெட்லைன்ஸ்ல போடுவாங்க. அது மட்டும் தான் வரும். குடிச்சிட்டு ஓட்டாதன்றது எங்கேயுமே வராது. பேருக்கு வேணா இந்த மாதிரி செவுத்துல எழுதி வச்சுட்டு போலாம். அவ்வளவுதான். அவரு டைரக்ஷன், ஆக்டிங் எல்லாத்துலயும் வந்து டாப் டக்கர். அவரை குறை சொல்ற அளவுக்கு நல்லா கிடையாது. ஸோ அது எப்பவுமே ஆல் டைம் ஃபேவரட் தான். நல்லா இருக்கும். ரேட்டிங்லாம் வேணாம். சூப்பரா இருக்குது. அந்த லாயரோட அந்த இது இருக்கு, சூப்பரா பண்ணிருக்காரு. ஓகேவா? ஓகே. அந்த லாயரோட அந்த கனெக்டோட சூப்பரா பண்ணிருக்காரு. ஒரு ஏஜெட் லாயர் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி பண்ணிருக்காரு. பெட்டரா இருக்கு மூவி. எல்லாரும் ஃபேமிலி ஆடியன்ஸ்னா செக் பண்ணுங்க, பாருங்க, கண்டிப்பா பாக்கணும் இந்த மூவியை. சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு தெலுங்குல இருந்து தமிழுக்கு வந்து ஒரு படம் பண்றாருன்னா அது ரொம்ப கஷ்டம். இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அது எல்லாரும் பாருங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா பாருங்க. நல்லா தானே இருக்கு படம், நல்லா இருக்கு. எனக்கு என்ன பிடிச்சதுன்னா மதர் சென்டிமெண்ட் நல்லா பிடிச்சிருந்துச்சு. நான் தெரியாத விஷயம் நிறைய தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. புரியல. அதுதான் அதுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கு, அதை அப்படி நம்ம புரிஞ்சிக்க முடியும்னு காமிச்சாங்க. எல்லாமே கனெக்ட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபேமிலியா தான் வந்திருக்கோம், நாங்களும் நல்லா தான் இருந்துச்சு. நெகட்டிவ் அவரு ஆல்ரெடி ஒரு லெஜண்ட், அவங்களும் ரொம்ப வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்காங்க. இந்த ஏஜுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. வேற காமனா எல்லாமே எல்லாம் பெஸ்டா தான் பண்ணியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்கா சொல்ல முடியாது. இந்த டாக் தான் எதிர்பார்க்காத அளவுக்கு இருந்துச்சு. நான் 8.5 கொடுக்குறேன். எனக்கு வந்து சினிமேட்டிக்கா கொஞ்சம் இல்லாததுனால ஒரு 8.5 கொடுக்கும். எஸ்ஏ சந்திரசேகர் சார் 25ல எப்படின்னா 2026ல தளபதி விஜய் சார் நாட்டு மக்களுக்காக எப்படியெல்லாம் நீதி வாங்கி தருவாரு அப்படின்றத அந்த பூரன் படத்தை பார்த்தாக்கா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நேத்து கூட சீமான் சார் வீட்டுல காவல்துறைக்கும் வக்கீலே இவங்களுக்குலாம் சண்டை நடந்துச்சு. அந்த விஷயத்த இந்த பூரன் படத்துல வந்து ரொம்ப யதார்த்தமா பதார்த்தமா கொடுத்துருக்காங்க. காவல்துறையும் வழக்கறிஞர்களும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி. ஸோ நீங்க வந்து சண்டை போட்டுக்க கூடாது, சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னா அது டைவர்ஸ் ஆயிரும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த ஹோல் டீமுக்கு என்ன மனமார்ந்த வாழ்த்து. அதாவது எல்லா உயிருமே வந்து முக்கியம் தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மனுஷங்க மட்டும்தான் இல்ல, இந்த மாதிரி நாய் உள்ளமும் முக்கியம் தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. படத்தை பாருங்க. பார்க்கலாம், ஃபேமிலியா பார்க்கலாம். நல்லா இருக்குது படம். கருத்துனா ஒரு நாய்க்குட்டியால அந்த ஒரு இதா இருக்குது. அது எப்படி சொல்லணும்னு தெரியல. நல்லா இருக்கு. எல்லாம் சார் நல்லா நடிச்சிருக்காங்க. தரமா இருக்கு, ட்விஸ்டடா இருக்கு, போர் அடிக்காம போகுது. எல்லாருமே பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் பார்க்கலாம். இதுல எது ரொம்ப சூப்பரா இருக்கு, சட்டிலா இருக்கு, ஃபேமஸ் ஆளுங்க அப்படிலாம் இல்லாம சூப்பரா இருக்கு. நல்லா நல்லா இருக்கு படம். ஆமா, ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆகுது. ஸோ சூப்பரா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் பார்க்கலாம். புரியல. இல்ல அப்படிலாம் இல்ல. படம் ஆல் ஓவர் சூப்பரா இருக்கு. சாங் சூப்பரா இருக்கு, எமோஷனலா இருக்கு, நல்லா இருக்கு. புரியல. 10க்கு 8 கொடுக்கும்.